ஹாய் டெக்கீஸ், வெல்கம் டு எவ்ரிதிங் டெக் தமிழ். நான் உங்க ஆதித்யா. இந்த வீடியோல வந்து நம்ப என்ன பார்க்க போறோம்னா, நம்ப மொபைல் ஃபோன்ஸ்லாம் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா, ப்ரீ இன்ஸ்டால்டா சில ஆப்ஸ் இருக்கும். ஸோ அத வந்து ப்ளோட்வேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்னன்னா, அந்தந்த கம்பெனிஸ்ல வந்து சில ப்ளோட்வேர்ஸ் வந்து ப்ரீ இன்ஸ்டால்டா இருக்கும். சப்போஸ் வந்து இப்ப Realme எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஹாட் ஆப்ஸு, ஹாட் கேம்ஸு இந்த மாரி சில ஆப்ஸ்லாம் வந்து ப்ரீ இன்ஸ்டால்டா இருக்கும். அத நம்பளால வந்து அன்இன்ஸ்டாலும் பண்ண முடியாது. அ ஏன்னா, அதெல்லாம் சிஸ்டம் ஆப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அத அன்இன்ஸ்டாலும் பண்ண முடியாது. ஸோ அந்த மாரி இருக்கிற ஆப்ஸ வந்து எப்படி வந்து ரிமூவ் பண்றது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த ப்ளோட்வேர்ஸ்லாம் ரிமூவ் பண்றதுக்கு வந்து நமக்கு பேசிக்கா 2 ஆப்ஸ் தேவ. ஃபர்ஸ்ட்டு வந்து கேன்டான்னு இந்த ஒரு ஆப். ஸோ இந்த GitHub ரெபாசிட்டரியில போயிட்டு வெர்ஷன் 2.5.0 அதுதான் லேட்டஸ்ட் வெர்ஷன். ஸோ அத டவுன்லோட் பண்ணிக்க போறோம். ஸோ அத டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஆப் இந்த ப்ளே ஸ்டோருக்கு போனீங்கன்னா, ஷிஸுகு நான் இங்க டைப் பண்ணியிருக்கேன். ஸோ ஷிஸுகு அந்த ஆப்ப வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா, அ ஸோ அந்த ஜஸ்ட் இப்போ இன்ஸ்டால் ஆயிட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமா, ஸோ அதுக்குள்ள போயிட்டு வயர்லெஸ் டீபக்கிங் இந்த டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் வந்து போயிட்டு வயர்லெஸ் டீபக்கிங் வந்து ஆன் பண்ண சொல்லும். ஸோ டெவலப்பர் ஆப்ஷன்ஸ்குள்ள போயிட்டு அ வயர்லெஸ் டீபக்கிங் அத வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இத ஆன் பண்ணதுக்கப்புறமா, ம் ஸோ டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் வந்து எப்படி ஆன் பண்றதுன்னா, உங்க செட்டிங்ஸ்ல போயிட்டு அபௌட் ஃபோன்ல போனீங்கன்னா வெர்ஷன்னு இருக்கும். ஸோ அந்த வெர்ஷன வந்து 7 டைம்ஸ் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா, டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் செட்டிங்ஸ்ல சர்ச் போயிட்டு டெவலப்பர் ஆப்ஷன்ஸ்ன்னு சர்ச் பண்ணீங்கன்னா, அ அதில அது வரும். ஸோ அதுக்குள்ள போயிட்டு வயர்லெஸ் டீபக்கிங் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஸோ அத ஆன் பண்ணிக்கிட்டு அ அ வெளிய வந்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் ஷிஸுகு ஆப் உள்ள போயிட்டு என்ன பண்ணணும்னா, ம் ஆ ஷிஸுகோ வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு வந்து பேர் பண்ணணும். பேர் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா, அ உங்களோட டெவலப்பர் ஆப்ஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட்டு வந்து ஷிஸுகோ ஆப்ல போயிட்டு பேரிங்ன்னு ஒண்ணு இருக்கும். அந்த பேரிங் கிளிக் பண்ணீங்கன்னா, அ அது வந்து கோட் கேட்கும். கோட் வந்து எங்கேருந்து எடுக்கணும்னா, டெவலப்பர் ஆப்ஷன்ஸ்குள்ள போனீங்கன்னா, வயர்லெஸ் டீபக்கிங் இருக்கும். ஸோ நீங்க அந்த வயர்லெஸ் டீபக்கிங் மேலேயே கிளிக் பண்ணீங்கன்னா, அ பேரிங்ன்னு ஒண்ணு காட்டும். ஸோ அந்த கோட எடுத்து அதில வந்து ஒரு கோட் வரும். ஸோ அந்த கோட் எடுத்து ஷிஸுகுல வந்து மேலேயே அது வந்து பேரிங் கோடுன்னு கேட்கும். ஸோ அது அந்த பேரிங் கோட் குடுத்துட்டு உள்ள போயிட்டு, அ ஸோ அதுக்கப்புறம் ஷிஸுகோ வந்து இப்போ ரெடி டூ அது பேர் ஆயிடும். பேர் ஆனதுக்கப்புறம் ஷிஸுகு சர்வீஸ வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு, அ அதில வந்து எந்தெந்த அப்ளிகேஷன்ஸ்க்குலாம் பர்மிஷன் குடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து மேல காட்டும். ஸோ என்னன்னா, எந்தெந்த அப்ளிகேஷன்லாம் ஆத்தரைஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் மேல காட்டும். ஸோ அதுக்குள்ள போனீங்கன்னா, கேன்டா கேன்டா ஆப் மட்டும் தான் காட்டும். ஸோ அது எதுக்குன்னா, ஸோ இது வந்து பேசிக்கா வந்து இது ஷிஸுகு என்ன பண்ணும்னா, உங்க ஃபோனோட ரூட் அக்சஸ் பண்றதுக்கு தான் ஷிஸுகு அந்த ஆப்பு. பட் வந்து அது ரூட் அக்சஸ் பண்றதோட மட்டும் தான் இருக்கும். ஸோ அத டெலீட் பண்ணாது. ஸோ கேன்டா தான் வந்து அந்த சர்வீசஸ்லாம் அன்இன்ஸ்டால் பண்றதுக்கு, இப்ப அந்த ப்ளோட்வேர்ஸ்லாம் அன்இன்ஸ்டால் பண்றதுக்கு கேன்டா தான் ஹெல்ப் பண்ணுது. ஸோ கேன்டால போயிட்டு உங்களுக்கு எந்த அ ஆப்ஸ்லாம் தேவையில்லையோ, ஸோ அந்த ஆப்ஸ்லாம் வந்து செலக்ட் பண்ணீங்கன்னா, ஆ ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆப்ஸ்லாம் வந்து அ அன்இன்ஸ்டால் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து ஆக்சுவல் ப்ரொசீஜர். ஸோ அ நான் வந்து என்னோட ஃபோன்ல பார்த்தீங்கன்னா, இத யூஸ் பண்ணி நான் ஆக்சுவலா மோட்டோரோலா தான் வச்சிருக்கேன். அதில வந்து ரொம்ப கம்மியா தான் ப்ளோட்வேர்ஸ் இருக்கும். மோட்டோ ஆப்ஸ் வந்து 1, 2 தான் இருக்கும். அதுவுமே யூஸ்ஃபுல்லான ஆப்ஸ் தான். அ பட் இருந்தாலும் அதில நான் ஒரு சில ஆப்ஸ்லாம் வந்து ஏற்கனவே அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இதே மாரி நீங்க ஏதாவது இப்போ ரொம்ப அதிகமான ப்ளோட்வேர்ஸ் இருக்க மொபைல்ஸ் வாங்குறீங்க. இப்போ Realme, Oppo, OnePlus இதெல்லாம் வாங்குறீங்கன்னா, இதுலலாம் ப்ளோட்வேர்ஸ் வந்து நெறையா இருக்கும்.
ஸோ அந்த மாரி இருக்கிற பட்சத்தில இத யூஸ் பண்ணி உங்க ஃபோன்ல இருக்க ப்ளோட்வேர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. பட் வந்து ரிமூவ் பண்ணும்போது பார்த்து பண்ணுங்க. சில சமயம் என்னன்னா, அதில வந்து அ அ எப்படின்னா, சிலதெல்லாம் ரெக்கமெண்டடா இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்க தைரியமா ரிமூவ் பண்ணலாம். அதெல்லாம் வந்து ப்ளோட்வேர்ஸ் தான். அது ரிமூவ் பண்ண எதுவும் பிரச்சனை இல்ல. ஆனா சில இதெல்லாம் வந்து இந்த ரெட் கலர் இண்டிகேட்டர்ஸோட இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் வந்து ஃபங்ஷன் ஆகுறதுக்கு ரொம்ப தேவைப்படுற ஆப்ஸ். ஸோ அதெல்லாம் நீங்க ரிமூவ் பண்ணீங்கன்னா, ரொம்ப டேஞ்சரா போயிடும். ஸோ வந்து ரிமூவ் பண்ணும்போது ரொம்ப கவனமா பண்ணுங்க. அ அ அவ்வளோதான். ஸோ அதான் நீங்க பண்றது வந்து சிஸ்டம் ஆப்ஸ் பண்ணாத மாரி பண்ணுங்க. ப்ளோட்வேர்ஸ்ன்னு உங்களுக்கு ஒரு சிலது கண்ல படும்ல. இந்த ஹாட் ஆப்ஸு, ஹாட் கேம்ஸு, அப்புறம் இன்டர்நெட்ன்னு ஒரு ஆப் இருக்கும். இந்த மாரி ஆப்ஸ்லாம் மட்டும் பார்த்து, உங்களுக்கு தேவையில்ல அப்படின்னு உங்களுக்கு தெரியிற ஆப்ஸ் மட்டும் பார்த்து ரிமூவ் பண்ணுங்க. தெரியாத ஆப்ஸ வந்து அன்இன்ஸ்டால் பண்ணாதீங்க. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். அ அடுத்த வீடியோ என்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதுலேருந்து நான் வீடியோ போடுறேன். தேங்க் யூ.